ஏன் வாழ்ந்தோம் என்ற ஒரு காரியத்தை நிச்சய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நிச்சய வேண்டும் நாம் வாழ்க்கை இருக்கிறோம். அவருடைய கரத்தில் இருந்தால்தான் நிச்சயம் நாம் வாழ்ந்த வாழ்க்கை தெரிஞ்சிருந்தால் அர்த்தம். ஆகவே இந்த நாளிலே எனக்கு அருமையான கருத்து, அன்றைக்கு விசேஷமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தால் தேவனோடு சந்தித்திருந்தார். ஆகவே என்ன செய்தார்? அவர் ஆண்டோடு எடுத்துக்கொண்டார் என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நான் நிச்சய வேண்டும், அதிக நேரங்கள் நிச்சய வேண்டும் தேவனோடு நாம் சந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், தேவனோடு உருவாடி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு வழி என்ன? நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய வாழ்க்கை சென்றால் தேவனோடு சஞ்சரிக்கும்படியாக ஆண்டவர் செய்ய முடியும் என்று சொல்கிறேன். ஆகவே இந்த நாளிலே எனக்கு அருமையான கருத்துக்களே, நீங்களும் நான் நிச்சயம் தேவனோடு நாம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோமா? தேவனோடு நாம் உறவை வைத்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய உறவும் அவருடைய உறவு நிச்சயத்தை இணைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சந்திக்கிறேன். ஆகவே எனக்கு அருமையான கருத்துக்களே, நீங்களும் நான் நிச்சயம் தேவனோடு நாம் இணைந்து வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த சத்தியத்தை நான் முடித்து வருகிறேன். நீதியை அவன் பிரசித்தித்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது. 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். The book of 2 Peter chapter 2 verse 5. வாசிப்போம். இங்கே விசேஷமாக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த இந்த நோவா என்ன செய்தார்? திட்டமும் தெளிவுமாக வரப்போகிற அழிவை குறித்து என்ன செய்தார்? பிரசித்தித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடுமையான இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சொன்னால் நீங்கள் நேர்த்து கொண்டாலும் சரி, நேர்த்து கொள்ளாவிட்டாலும் சரி, ஆண்டவருடைய வசனம் சொன்னால் கடிந்து கொண்டு புத்தி சொல் என்று வேதம் சொல்றது நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் எனக்கு கடுமையான நீங்களும் நான் நினைச்சிருந்தால் வரப்போகிற அழிவு செய்து இந்த உலகத்திலே இருக்கிறதை நாம் அறிந்து நினைச்சிருந்தோம். நாம் வாழ ஆண்டவர் நினைச்சிருந்தால் இந்த நோவாவின் வாழ்க்கை மூலமாக நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நம்முடைய அழிவு எப்படி போகிறது? ஜலத்தினால் அல்ல, எனக்கு வானத்திலும் தெரிஞ்சு கொடுது, அக்னியும் கந்தமும் வெடிச்சு கொடுது, இந்த உலகத்தை முற்றிலுமாக அழைத்து போகிறது. ஆகவே அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் நடைபெற போகிறது. அது தொடர்பில் இடத்திற்காக. ஆகவே நாம் அனைவரும் நினைச்சு வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியத்தை நினைச்சு வேண்டும்.